பழச்சாறு தொழில் எப்படி தொடங்குவது, அதற்கான மூலப்பொருட்கள் பெறுவது எப்படி என்பது குறித்து பார்த்தோம். தற்போது பழச்சாறு தொழிலுக்கு கடனுதவி, அரசு தரும் மானியங்கள் என்ன என்பதையும், இத்தொழிலில் உள்ள சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் பார்க்கலாம். பழச்சாறு தயாரித்து விற்பனை செய்யும் தொழில் புரிவோரை மத்திய அரசின் கதர் கிராம தொழில் ஆணையமும் ஊக்குவிக்கிறது. இந்த ஆணையத்தில் முறையாக பயிற்சி பெற்றவர்களுக்கு தொழில் புரிய தேவையான பயிற்சி மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்கு உதவி தரப்படுகிறது. மேலும் தொழில் தொடங்குவதற்கு தேவையான கடனுதவியும் இந்த ஆணையத்தின் மூலம் பெற வாய்ப்புள்ளது. மத்திய அரசோட இப்போ புதிய திட்டமானது பிரதான மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. இதில் நகர்ப்புறத்துலேயும் கிராமப்புறத்துலையும் இருக்கிற ஆண் பெண் படித்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வங்கி கடன் பெற்று அதில் மானியமாக கொடுக்கப்படுகிறது. பொதுவாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மகளிருக்கு, அதுபோல் இந்த மாதிரி ஆக்ரோபேஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு கிராமப்புறத்தில் செய்கிறதா 35% வரை அவங்கள மானியத்தோட அதிகபட்சமாக 25 லட்சம் வரை வங்கி கடன் வழங்கப்படுகிறது. அதில் இந்த மத்திய அரசோட இந்த மானியமும் கொடுக்கப்படுது. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல உதவி திட்டங்களை அளிக்கின்றன. தொழில் முனைவோருக்கு மாநில அரசின் நீட்ஸ் திட்டத்தில் 1 கோடி ரூபாய் வரை கடனும், அதில் 25% மானியமும் வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்திக் கொண்டு உழைப்பு ஒன்றே குறிக்கோளாக செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் என்கின்றனர் அதிகாரிகள். சாப்பிடக்கூடிய பொருட்கள் அதில் உள்ள எது இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சப்சிடி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் 25% மானியத்தில் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு ஓரளவு இப்போ 1 லட்ச ரூபாய் வேணும் அல்லது 10 லட்ச ரூபாய்க்கு செய்கிறீங்க அப்படின்னா 25% உங்கள் முதலீடு இருந்தால் போதும். பாக்கி 25% கவர்மெண்ட் மூலமாக கிடைக்க முடியும். 50% நீங்கள் பேங்க்கில் நீங்கள் பயன்படுத்தி பேங்க்கில் லோன் தருகிறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சிறு தொழிலை தொடங்க முடியும். தயாரிக்கும் பழச்சாறுகளை ஆய்வு செய்து அரசு அமைப்புகள் தரச் சான்றிதழ்களை வழங்குகின்றன. சிறிய அளவில் தொழில் தொடங்குபவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலும், பெரிய அளவில் தொடங்கும் போது சென்னையில் உள்ள FSSAIயிலும் உரிமம் பெறலாம். இதற்கு மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. தொழில் தொடங்குவோர் இந்த சான்றிதழை பெறுவதால் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் தரமானவை என்று கூறி சந்தைப்படுத்துவது எளிது. இந்த மாதிரி தர சான்றிதழ்களை பெற்று அவங்க பொருட்களை நம்ம விற்பனைக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கெட்டே இருக்குது. இந்த கோடை காலத்தில் எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த பழச்சாறுகள் தான், ஃப்ரூட் ஜூஸஸ், ப்ரிசர்வ்டு ஜூஸஸ் தான். அதுக்கு அவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டு இப்படி செஞ்சாங்கன்னா கிடைக்கும். வெளிநாட்டு பொருட்களை இங்கு வாங்குவதும் இங்கு தயாரிக்கும் பொருட்களை வெளிநாட்டில் விற்பனை செய்வதும் மிக எளிமையாகிவிட்டது. தற்போது இணையதளம் மூலம் விற்பனை செய்வதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. எனவே சந்தைப்படுத்துவதில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் போட்டியை சமாளிப்பது எளிது என கூறுகின்றனர் இத்துறை நிபுணர்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஸ்கீம் செப்பரேட்டாக இன்றைய காலகட்டத்தில் நீ ஆர்டினரி மார்க்கெட்டிங் பண்ணால் பத்தாது, ஏறி இறங்கினாலும் பத்தாது. அதுக்காக டிஜிட்டல் கம்ப்யூட்டர் மூலமாக உலக லெவலில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஏன்னா இப்போ திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் நீ கம்ப்யூட்டரை பற்றி தெரியாத நீ பழைய காலத்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் யூ வில் கெட் அட்டர் ஃபெயில்யூர். அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக கொடுக்குறோம். அரசு தரும் உதவிகளை சரியாக பயன்படுத்தி தரமான பழச்சாறுகளை தயாரித்து விற்பனை செய்தால் அதிக வருவாய் ஈட்ட முடியும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் வேல்சங்கர், காதர் ஹுசைன் மற்றும் கௌசல்யா.